செங்கல்பட்டு நகரம் மற்றும் தொகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகின்ற 18ஆம் தேதி நமது நாடாளுமன்ற தேர்தலோடு 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருகிறது சட்டமன்றத்தில். அடுத்த மாசம் 19ஆம் தேதி இன்று 4 தொகுதிக்கு வருது. சோ நாடாளுமன்ற தேர்தலோட இந்தியாவோட ஆட்சி செய்யற மோடியோட ஆட்சிக்கு முடிவு கட்டுறதுக்கு ஒரு நல்ல நாள். அதே மாதிரி நம்மளோட துரோகிகளுக்கு, தமிழ்நாட்டை வஞ்சிப்பவர்களுக்கு, அம்மாவின் பெயரை சொல்லி ஏமாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கும் அருமையாக 22 சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கிறது. இனிமே மோடி இல்ல, அவங்க டாடி வந்தா கூட இவங்களை காப்பாற்ற முடியாது. வசமா தமிழ்நாட்டு மக்களோட கையில இன்னைக்கு எடப்பாடியும் அவரோட முதலாளி மோடியும் ஒன்னா மாட்டிக்கிட்டாங்க. 18ஆம் தேதி நீங்க பரிசு பெட்டகத்துல குத்துற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டின் நலனுக்காக இந்த மோடியையும் அவரோடு ஜோடி போட்டு வருகின்ற பழனிசாமி கம்பெனியும் முடிவுக்கு கொண்டு வர அளிக்கின்ற வாக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இன்னொரு கூட்டணி இருக்கு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிற பேர்ல காங்கிரஸ் திமுக அமைச்சிருக்க கூட்டணி. இப்ப ராகுல் காந்திக்கு வர நீட் தேர்வை நாங்க கொண்டு வர மாட்டேன்னு சொல்றாரு. காவேரியில மேகதாது அணை கட்ட மாட்டோம்னு காங்கிரஸ்காரங்களுக்கு கர்நாடகால சொல்லுவேன்னு ஏன் சொல்ல மாட்டாரு? காரணம் அங்க ஓட்டு போயிடுங்கிற பயம்தான். இங்க எப்படியாவது நம்மள்ட்ட நீட் இல்லைன்னு சொல்லி ஓட்டை வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குறாரு. இந்த மீத்தேன் திட்டம் வர்றதுக்கெல்லாம் காரணம் காங்கிரஸும் இந்த திமுகவும் தான். அதனாலதான் சொல்றேன், தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற தேசிய கட்சிகள் அவை தமிழ்நாட்டிலே அக்கறை செலுத்த மாட்டார்கள். நமது நியாயமான கோரிக்கைகள் எதையும் காங்கிரஸோ பிஜேபியோ கம்யூனிஸ்டோ செய்ய போறதில்லை. நமது உரிமைகளை நாம் தான் பெற வேண்டும். போராடி பெறுவதற்கு நல்லது ஒரு வாய்ப்பாக உங்களுக்காக போராடுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் களத்திலே இருக்கிறார்கள். யாருடனும் கூட்டணி இல்லை. நம்மோடு ஆர்கே நகர் தொகுதி வெற்றிக்காக பாடுபட்ட எஸ்டிபிஐ பார்ட்டி, அந்த கட்சி ஒன்றிதான் நம்மோட கூட்டணி. அம்மாவின் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இருக்கின்ற பொழுது நாங்கள் யாருக்கும் எந்த கூட்டணியும் தேவையில்லை. அம்மாவின் வழியிலே தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்கள் போட்டியிடுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம் என்று இந்த நேரத்தில் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் கடந்த பல ஆண்டுகளாக தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சலித்து போயிருக்கிறார்கள், வெறுத்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நமது தேவைகளை, நியாயமான கோரிக்கைகளை கூட நிறைவேற்றி தராத அந்த மத்திய ஆட்சியிலே அவர்களிடம் இடித்து பேசி நமது கோரிக்கைகளுக்காக நாம் போராடி பெற வேண்டும் என்றால் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்தால்தான் முடியும். இப்ப திமுக 20 தொகுதியில நின்று ஜெயிக்கிறதுனால அங்க ஒண்ணு கிடையாது. 20ங்கிறது அதுல ஒரு 10 போடுச்சுன்னா 10 வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அவங்க ஏற்கனவே அவங்க பிஜேபிக்கு தாவிடுவாங்க, காங்கிரஸுக்கு இருப்பாங்க, எதோட வேணாலும் போயிடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு நலன் எல்லாம் ஏற்கனவே 15 வருஷமா மத்திய அரசாங்கத்திலிருந்து எதையுமே செய்யல. அதனாலதான் சொல்ற, மத்தியிலே உள்ளவங்களோட எந்த ஒரு சமரசமும் இல்லாமல், மோடியிடம் மண்டியிடாமல், மத்திய ஆட்சியாளர்களை எதிர்த்து நிற்கின்ற அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற கட்சி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். பரிசு பெட்டகம் சின்னம் போராடி பெற்ற சின்னம். எதிலுமே போராட்டம் தான். இந்த மாபெரும் இயக்கத்திற்கு சுயேட்சை என்கிறார்கள், சின்னம் கிடையாது என்கிறார்கள். நீதிமன்றத்திலே சென்று உச்ச நீதிமன்றத்திலே நாம் பெற்றிருக்கின்ற சின்னம் தான் பரிசு பெட்டகம். கடந்த ஆர்கே நகர் தேர்தலின் போதும் இதே சொன்னார்கள், இவர் சுயேட்சை, இவர் எப்படி வெற்றி பெற போகிறார்கள்? தமிழ்நாட்டு வரலாற்றிலே
ஒரு சுயேட்சை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை என்றார்கள். ஆனால் ஆர்கே நகர் தொகுதி மக்களை நமது அம்மாவின் தொண்டர்கள் அந்த சரித்திரத்தை படைக்க செய்தார்கள். அதுபோல இந்த சுயேட்சைகள் வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறார்கள் என்று சிலர் கேட்கிறார்கள். இந்தியாவின் பிரதமரை தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்று போகின்ற இந்த 39 சுயேட்சைகளும் சேர்ந்துதான், பாராளுமன்ற உறுப்பினர் சேர்ந்துதான் இந்தியாவின் பிரதமரை தமிழ்நாட்டு சார்பாக தேர்ந்தெடுத்தார்கள் என்ற சரித்திர சாதனை படைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நமது விவசாயிகள், நமது பகுதி மக்களின் தேவைகள், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, நமது நிர்வாகத்தின் அரசாங்கத்தின் அச்சாணிகளான அரசு ஊழியர்கள் அதிகாரிகளின் நியாயமான கோரிக்கைகளாகிய பழைய ஓய்வூதிய திட்டம் போன்ற அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றித்தர, நெசவாளர்கள் ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வியாபாரிகளுக்காக ஜிஎஸ்டியை மாற்றியமைக்கவும், அதுபோல மத்திய அரசாங்கத்தின் தவறான திட்டங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிறு குறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கவும், தமிழகம் தன்னிறைவு பெறவும், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மீனவர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே மீண்டும் புத்தொழி பெற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். நமது செங்கல்பட்டு பகுதி மக்களின் கோரிக்கையான செங்கல்பட்டு பாதாள சாக்கடை திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதை விரைவில் முடிக்க வேண்டும். செங்கல்பட்டு பஸ் நிலையத்திற்கு ரயில் நிலையம் செல்ல சுரங்கப்பாதை வேண்டும். செங்கல்பட்டுக்கு நவீனப்படுத்தப்பட்ட பஸ் நிலையம் வேண்டும். அதுபோல நமது நகரின் உள்ளே அமைந்திருக்கும் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க நடவடிக்கை வேண்டும். செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் எஸ்கலேட்டர் வேண்டும். நகரத்தை விரிவுபடுத்தி அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரவுண்டானா அமைக்க வேண்டும். அனகாபுத்தூரில் சம்பரப்பாக்கம் கூட்டுக்குடிநீர் திட்டம் நிறைவேற்ற வேண்டும் போன்ற அனைத்து தேவைகளையும் நமது செங்கல்பட்டு தொகுதி மாத்திரமல்ல, காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தர அருமை சகோதரர், எளிமையானவர், அமைதியானவர், நல்லவர், அம்மா அவர்களால் ஏற்கனவே வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் அவர் முனிசாமி அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது பகுதியிலே ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தீர்கள் என்ற ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கின்ற விதமாக சிறப்பாக செயல்படுவார். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு, நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.